சமீபத்திய தங்கம் மற்றும் வெள்ளி விலை உயர்வால் பாரம்பரியமாக தயாரிக்கப்படும் காஞ்சிபுரம் பட்டு தொழில் நலிவடைந்து வருகிறது. மத்திய பட்ஜெட்டில் அவற்றின் விலை உயர்வை கட்டுப்படுத்த கோரிக்கை விடுத்துள்ளனர். தமிழ்நாட்டின் பாரம்பரிய அடையாளங்களில் ஒன்றாக விளங்கி வருகின்றது பெண்களின் மனம் கவர்ந்த உலக புகழ்பெற்ற காஞ்சிபுரம் பட்டு சேலைகள். காஞ்சிபுரம் பட்டு நெசவு தொழிலை வரலாறு காணாத தங்கம் மற்றும் வெள்ளி விலை கடுமையாக முடக்கி உள்ளது. ஒரு அசல் பட்டுப்புடவையின் தரத்தையும் அழகையும் நிர்ணயிப்பதில் அதில் பயன்படுத்தப்படும் தங்கம் மற்றும் வெள்ளி ஜரிகைகள்தான் முக்கிய பங்கு வகிக்கின்றது. தற்பொழுது தங்கம் விலை சவரன் 1,00,000 தாண்டி உள்ள நிலையில் ஜரிகை நூலின் விலை கட்டுக்கடங்காமல் உயர்ந்துள்ளது. இதனால் ஒரு சாதாரண பட்டுப்புடவையின் உற்பத்தி செலவே பல மடங்கு அதிகரித்துள்ளதால் சிறு குறு மற்றும் நடுத்தர உற்பத்தியாளர்கள் புதிய புடவைகளை உற்பத்தி செய்ய முடியாமல் தவித்து வருகின்றனர். இந்த விலை உயர்வு காரணமாக நுகர்வோரின் வாங்கும் திறன் பெருமளவு குறைந்துள்ளது. இதன் நேரடி பாதிப்பு அந்த புடவைகளை உருவாக்கும் நெசவாளர்கள் மீது விழுந்துள்ளது. போதிய வேலை இல்லாததோடு மூலப்பொருட்களின் விலை உயர்வால் நெசவாளர்களுக்கான கூலி கொடுக்க முடியாத சூழலில் உற்பத்தியாளர்கள் உள்ளனர். அரசு சார்பில் கூட்டுறவு சங்கங்கள், மானியங்கள் மற்றும் புவியியல் குறியீடு மூலம் காஞ்சிபுரம் பட்டு சேலைகளுக்கு பாதுகாப்பு வழங்கப்பட்டு வந்தாலும் இவை போதுமானதாக இல்லை என்கின்றனர் நெசவாளர்கள் மற்றும் விற்பனையாளர்கள். பெரும் உழைப்பு தேவைப்படும் நெசவு தொழிலை மட்டும் வாழ்வாதாரமாக கொண்ட ஆயிரக்கணக்கான குடும்பங்கள் கடும் பொருளாதார நெருக்கடியில் உள்ள நிலையில் இளம் தலைமுறையினர் நெசவு தொழிலில் ஈடுபட ஆர்வம் காட்டாமல் மாற்றுத் தொழில்களை நாடி வருகின்றனர். இது காஞ்சிபுரம் பட்டின் பாரம்பரிய மதிப்பையும் நெசவு தொழிலையும் அழிவின் விளிம்பிற்கு தள்ளும் நிலையை உருவாக்கியுள்ளது. 2015 இந்த மார்க்கு 1500 இந்த கட்டை. இப்போ ஒரு கட்டை 1500 இந்த கட்டை இன்றைக்கி 6000 மார்க்கு விலை 24,000 ஆகிப்போச்சு. இன்றைக்கி பாவு விலை அப்போ 3000 இருந்தது, பாவு இன்றைக்கி 7,500 ஆகிப்போச்சு. இன்றைக்கி அந்த விலை இதால் பட்டு வியாபாரம் இல்லை. அதனால் வெளி ஊர்லேருந்து பட்டு சேலைகள் ஏமாற்றி காஞ்சிபுரம் சேலைன்ட்டு சொல்லி விற்கிறாங்க. புரியுங்களா? விலை ஏதோ கம்மியாக கொடுத்தா வாங்கிட்டு போயிடுறாங்க மக்கள். அவ்வளோ அதோட மதிப்பு ஜனங்களுக்கு தெரியல. இந்த மதிப்போட இன்றைக்கி மார்க் என்ன விலை, ஜரிகை என்ன விற்குது, இன்னைக்கு கோல்டு என்ன விலை, வெள்ளி என்ன விலை, பாவு விலை என்ன விலைன்னு தெரியல. ஜனங்களுக்கு முதல் கம்மியாக இருக்குதா சேலை வாங்கி போகிறாங்க, போலீஸ் சேலைக்கு வாங்கி போகிற ஏமாற்றம். விலைவாசிகள், ஜரிகை விலை, பட்டு விலை உயர்ந்துள்ளதால் எங்களால் இந்த நெசவு தொழில் இப்பொழுது செய்ய கொஞ்சம் கடுமையாக இருக்கிறது. ஆகையால் வருகின்ற சட்டமன்றத்தில் மானியத்தில் எங்கள் மூலப்பொருட்களின் விலையை கட்டுக்குள் கொண்டு வந்தால் எங்கள் தொழில் மேலும் சிறப்பாக செயல்படும். எனவே நெசவாளர்களின் வாழ்வாதாரத்தை பாதுகாக்க அரசு தலையிட்டு நிலையான வருமான திட்டங்கள் மற்றும் சமூக பாதுகாப்பு நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் என்றும், வரும் பட்ஜெட்டில் ஜரிகைக்கான மானியம் வழங்கவும், கூட்டுறவு சங்கங்கள் மூலம் குறைந்த விலையில் தரமான ஜரிகை கிடைக்க வழிவகை செய்ய வேண்டும் என நெசவாளர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். பட்டு, சரிகை இவை அனைத்தும் எங்களுக்கு விலை குறைந்தால் எங்களுடைய வாழ்வாதாரம் பெருகும். 1 கிராம் பட்டு விலை 2 ரூபாய் 3 ரூபாயில் இருந்த பட்டு விலை இன்றைக்கி 8 ரூபாய்க்கு மேல் உயர்ந்துள்ளது. அதனால் எங்களால் நெசவு தொழில் செய்ய முடியவில்லை. பட்டு சேலை விற்பனை இப்போ கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. வெளியூர் பட்டு சேலை தான் நிறைய விற்குது. ஆக எங்கள் விலை குறைந்ததால் தான் எங்கள் சேலை நல்லபடியாக விற்கப்படும். விலைவாசி ஜரிகை விலை உயர்வுன்ற காரணத்தினால் மட்டும்தான் இந்த விற்பனை எங்களுக்கு கொஞ்சம் கம்மியாக இருக்கிறது. இதை அரசு வரியில் எதனா ஜிஎஸ்டி வரியில் எதனா குறைத்தால் எங்களுக்கு வாழ்வாதாரம் பெருகும். சத்தியம் தொலைக்காட்சியின் செய்திகளுக்காக காஞ்சிபுரம் மாவட்ட செய்தியாளர் மனோகரனுடன் செய்திக்குழு.